ஹலோ, ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலைஸ் தான். இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. காரணம் என்னென்னா, இப்போ பிடிசி ஒரு யூட்டர்ன் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம எப்பயும் போல் அனலைஸ் ஆரம்பிப்போம். அதுக்கடுத்து உங்களுக்கு புரியும் ஏன் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானதுன்னு. முதல்ல பிடிசி வீக்லியில் நம்ம இது பண்ணுமா, 1 மினிட் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே மேலே ஏறினா ஆல்மோஸ்ட் இது எப்படி சொல்கிறது, ஒரு அசனிக் ட்ரையாங்கல் பேட்டர்ன் இருக்கும். பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ மேலே போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லெவல் இப்போ கீழே எவ்வளோ வருதோ அதே லெவல் நம்ம மேலே ப்ரொஜெக்டேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நம்ம 50,000 வரைக்கும் நம்மளோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக வைக்கலாம். நம்ம பிடிசியை எதுக்காக சொல்லணும்னா வீக்லி. பட் வீக்லியில் நம்ம பண்ணாலும் நம்ம கரெக்டான லெவலில் நம்ம என்ட்ரி இருக்கணும், ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அதை விட நம்ம இப்போ ஏதோ மூலமாக இப்போ லாங் டேர்ம் வைக்கலான்ட்டு இப்போ ஏதோ ஒரு லெவலில் ப்ரைஸில் 45,500 நம்ம வாங்கக்கூடாது. அப்படிலாம் வாங்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வெயிட் பண்ணி கரெக்டான ப்ளேஸில் வாங்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். வீக்லி பேசிஸில் இவன் பையிங் இருக்கிறான் முதல் விஷயம். ரெண்டாவது டெய்லியும் பார்த்தா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போதாங்க மேலே பாருங்கள், மேலே ஏறினா தென் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சின்ன புல் பேக்கை கூட நம்மளோட கன்சிடரேஷனுக்கு ஒரு சின்ன புல் பேக். ஓகேவா? சரி, புல் பேக் இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல கரெக்டாக வாங்கணும்ல. ஸோ அதுக்காக நம்ம இன்னும் 4 மினி டைம் ஃப்ரேம் போவோம். மினி டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா நமக்கு இருக்கிற லாஸ்ட் சப்போர்ட் இது இந்த லெவல் தான், 45,500. நம்ம இது கொஞ்சம் மாற்றிடலாம். ஓகே, 45,500. இப்போ நம்ம இங்கே பை பண்ணலாம் வேண்டாமான்னு அதை நம்ம சொல்லுவோம். பெய்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பெய்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சிக்னல் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் 45,250 போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ 250 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். நம்ம அது ப்ராஃபிட்டோட ரிசல்ட் நம்ம டெலிகிராமில் குரூப்பில் நம்ம போடுவோம். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோஜி டைப் கேண்டில் வருது 4 ஹவர்ஸில். ஸோ திஸ் இஸ் இங்கே மார்க்கெட் இன்டிசிஷன் அர்த்தம். ஸோ இங்கே பையர்ஸ் அதிகமாகறாங்கன்னு அர்த்தம். பட் நம்ம இங்கே பை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர்ஸில் பாருங்கள், இன்னும் தெளிவாக தெரியும். இப்போ 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போகிறான். மல்டிபிள் டைம்ஸ் எதில் மல்டிபிள் டைம்ஸ்னால் இங்கே 1 2 3 to 4th டைமில் பிரேக் அவுட் கொடுக்குது. பட் பிரேக் அவுட் அந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகலை. திரும்பி டபுள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்த லெவலுக்கே இப்போ ட்ரேட் ஆகுது. இப்போ ஸ்ட்ராட்டஜி படி நம்ம ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கெயின் பண்ணியிருப்போம்ல, அந்த ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா இது 80% மேலே போக வாய்ப்பு இருக்குது. என்னோட அசம்ஷன் கரெக்டாக இருந்தால் குறைஞ்சது 46,000 வரைக்கும் வச்சு நம்ம எதிர்பார்க்கலாம். இவ்வளோ தூரம் இல்லை, இங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் நாம் எதிர்பார்க்கலாம் பிடிசியில். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு கணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பையில் இருக்கான். இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல. வேணால் இங்கே பை பண்ணிவிட்டு ஸ்டாப்லாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 44,000 இல்லை 45,000 கிட்ட கூட நீங்கள் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. பட் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம். இதுதான் பெய்ட் பேசிஸில் இருக்குன்னு சொல்கிறது. இது நம்ம இதுக்குன்னு இன்னொரு 30 மினிட்ஸ்லேயே நம்ம எக்ஸாக்ட்லி கொஞ்சம் வச்சு பார்த்துப்போம். ஓகேவா? 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம பை பண்ணது காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ மேலே போகலாம். ஒரு சின்ன ஒரு புல் பேக் இங்கே கிடச்சிக்குது. ஸோ இப்போ மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது பிடிசி. சரிங்களா? ஸோ பிடிசி எத்தனை பேர் பை பண்ணலையோ பை பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு கண்டிஷன் பண்ணி பார்த்தா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1% கிட்ட வச்சு நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். ஓகேவா? பிடிசி பிடிசி இப்போ பையில் இருக்கிறான். நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணி வச்சா இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்தா இப்போ மேலே யூட்டன் எடுத்துருக்கான். பட் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டான யூட்டன் தேவை. ஸோ அதனால் ரொம்ப டைமுக்கு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் நமக்கு ஒரு நியூஸ் இடிஎஃப் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இடிஎஃப் அப்ரூவல் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருந்தால் பிடிசி ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். ஸோ எப்பயுமே மேலே போகும்போதுனா ஒரு டபிள்யூ மூமெண்ட் கிடைச்சா தான் நம்ம மேலே பை பண்ணணும். பட் இங்கே கண்டிஷன் பண்ணி பார்த்தா இடிஎஃப்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரதுனால நாம் ஒரு பைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் பிடிசி. ஓகேவா? நம்ம அடுத்த கிரிப்டோ போமா, இன்ச்.
நம்ம முதல்ல என்ஜி கிரிப்டோவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேயில் அனலைஸ் பண்ணிடலாம். டேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட வந்து ரேஞ்ச் ஆகினுக்கிறோம். இந்த லெவல் பிரேக் அவுட் பார்த்தா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயோட ட்ரேடிங் பிளானை பார்த்துருவோம். ட்ரேடிங் பிளான் பார்த்தீங்கன்னா இது வந்து இவனோட ரெசிஸ்டன்ட், அண்ட் தென் இவனோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இவனோட சப்போர்ட். ஓகேவா? ட்ரேட் பிளான் வந்து கரெக்டாகிடுச்சு. இப்போ இந்த மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி மூவ் ஆகணும்னா ஒன்று இப்படி தான் கீழே வரணும், இல்லைன்னா மேலே போகணும். நம்மளோட அசம்ஷன் வந்து மோஸ்ட்லி மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம வேணும் இன்ஜின் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே போகணுன்னா நமக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணனால இங்கே பை பண்ணால் கூட ஒரு நல்ல ஒரு லாஜிக் இருக்குது. பட் இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷன் வச்சு நல்லா பை பண்ண முடியும். ஏன்னா 20% மேலே இருக்கிற ரேஞ்ச் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஒரு செல்லிங் கேண்டில் வந்தனால தான் நான் வந்து செல் பண்ணிக்கணும், ஹோல்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே. அந்த ஒரு இது கணக்கு பார்த்தா இங்கே வந்து எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வேணால் பை பண்ணலாம். அது வரைக்கும் வந்து நம்ம பை பண்ண வேணாம். 1 ஹவர்ஸில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிப்போம். 1 ஹவர்ஸும் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு பெரிய ஸ்டல்லுன்னு ஒரு மூமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது 1 ஹவரில். காரணம் இங்கே பாருங்களா, அழகாக பொறுமையாக இறங்கி வந்துருக்கான். வென்னர் இந்த லெவலுக்கு மேலே எப்போ போகிறோனோ நம்ம வந்து அப்போ வந்து பைக்கு கன்சிடர் பண்ணலாம். அக்ரெசிவ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான். ஓகேவா? அதுக்கும் பர்டிகுலர் ஒரு சம் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அங்கேயும் நம்ம அக்ரெசிவாக போக முடியும். அது வரைக்கும் நம்ம அக்ரெசிவாக போகவும் முடியாது. இன்ஜா நெக்ஸ்ட் கிரிப்டோ இவனை பைங்க்லாம் லாங் டேர்ம் ஹோல்டுக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஐஎல்வி வந்து நான் ஏன் சொன்னேன்னா, வந்து இங்கே ஒரு சப்போர்ட் க்ரியேட் ஆகிது. இவனுக்கான ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. இதுதான் இவனோட ரெசிஸ்டன்ஸ். இப்போதைய கண்டிஷன் படி பார்த்தா இவனுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் சப்போர்ட் இது. அதுக்கடுத்து இருக்கிற இவனோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ரெசிஸ்டன்ஸ். அதுக்கேற்ற மாதிரினா நம்ம அப்புறமேட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 1 மினிட் ப்ளீஸ். நம்ம ப்ளேஸ் மாற்றிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இந்த லெவல் வந்து இவனுக்கு பிரேக் அவுட் கொடுத்த லெவல். ஓகேவா? இப்போ கீழே இறங்கினா இப்போ இப்படி மேலே போகிறான். இது வந்து இவனை வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாம். பெய்ட் பேசிஸில் வந்து இவனை பை கொடுத்தாச்சு. பட் ஆனால் நமக்கு ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் வேணும். இவனை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி வருது. டேலே வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்னை கொடுத்தா நம்ம வந்து இவனை பை பண்ணலாம். பட் இங்கே டபுள்யூ பேட்டர்ன் வந்து ஒரு சின்னதாகுது. ஸோ டேயில் வந்து இவன் வந்து ரேஞ்சில் தான் இருக்கிறான். பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ இது பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு அழகான ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறான். இவனை வந்து நம்ம ரொம்ப பெரிய லெவல்லாம் பார்க்கணும். முடிஞ்ச இந்த அளவுக்கு ஒரு மினிமமான ஒரு டார்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஐஎல்வி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்டர். நமக்கு அதுக்கடுத்து இவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் சைடு வந்ததுக்கடுத்து வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹோல்ட் பண்ணால் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் வச்சு நம்ம இவ்வளோ தூரம் இல்லை இவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கலாம். ஓகேவா? ஐஎல்வி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஆர்பியை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு உனக்கான சப்போர்ட் இது உனக்கான சரியான சப்போர்ட் கேட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு மூமெண்ட்டுக்கு போயிடுது. பட் ஆனால் இப்போ வந்து மூமெண்ட்லாம் ட்ராடவுன் ஆகிட்டு கீழே இறங்கினுக்கிறான். இந்த சப்போர்ட் வந்து வீக் ஆகிடுச்சு. ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணிட்டான். பட் பேட்டர்ன் வந்து சின்னதாக ஆகிட்டே இருக்கிறான். இப்போ வந்து ஒன்று மேலே போக வாய்ப்பு இருக்குது, இல்லை கீழே வரும் வாய்ப்பு இருக்குது. பட் 2 கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ மேலே போனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேலே போகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கேஸ் செல்லர்ஸ் வந்து இங்கே வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் கொடுப்பது செல்லர்ஸ் வந்து இங்கே வந்து அக்ரெசிவ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து நமக்கு டூ ஆர் டை அப்படின்ற சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடுது. ஸோ நாம் என்ன பண்ணலான்னா
நம்மளோட இதை ஸ்டாப் லாஸை கொஞ்சம் இந்த லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ப்ளே பண்ணுற ரோல் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட குவான்டிட்டி சைஸ் வந்து குறைச்சி வேண்டியது. இந்த இடத்துல வந்து ரொம்ப ரிஸ்கியான இது. ஸோ குவான்டிட்டி சைஸ் குறைச்சிட்டுனா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு இதுதான் ப்ளூ பேட்டர்ன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்தாரா ஓகே, ஒரு மினிமம் லெவலுக்கும் கிடச்சிட்டு நம்ம பர்சன்டேஜையும் கேப்சர் பண்ண வேண்டியது. இன்கேஸ் இவன் இப்படி வந்துட்டு இப்போ இப்படி போயிட்டேன்னா இந்த லெவல் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த லெவல் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து எத்திரி வந்து நான் லாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்திங்கன்னா ஆர்டிஎன்டி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எனக்கான சப்போர்ட்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது லெவல் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ஓகே, இவனுக்கான ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இவனை நம்ம முதல்ல வந்து இவனை ஒரு டபிள்யூ பேட்டர்ன் சப்போர்ட்டு கிட்ட வந்து அழகாக வரான், டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டான். இவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஓகேவா? பிடிசி இவனுக்கு ஃபேவர் ஆகிட்டானா இவனுக்கு வந்து மேலே போக சான்சஸ் வெரி ஹை ஆகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்திங்கன்னா இவன் வந்து பை பண்ணலாம். பட் பை பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் நம்ம இவ்வளோ தூரத்தில் வச்சுக்கணும். வாலட்டைல் ஆனதை கீழே வந்து ஹிட் கூட பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் 1 ஹவர்ஸில் இங்கே 1 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரேஞ்ச் ஆகிட்டு இப்படி மேலே போக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இவன் வந்து வாலட்டைல் ஆகும். பட் இவன் வந்து ஒரு சரியான பையிங் தான். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம இவ்வளோ தூரம் பார்க்கலாம். இவனை லாங் டேர்மில் கூட பார்க்கலாம். காரணம் ஏன்னா வாங்க டேயில் நம்ம பார்த்துச்சு, வீக்லியில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த லெவல் கீழே இறங்கினா போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். ஓகே, இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்துட்டு அவன் பை பண்ண சான்சஸ் வெரி ஹை. ஸோ என்னோட வேணால் லாங் டேர்மாக பர்ஸ்பெக்டிவில் போடலாம். பட் கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது வந்து. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிடணும். யாருன்னா ஆர்டிஎன்டி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் நான் பையிங்க்கு சொன்ன காரணம் மொதல் விஷயம் என்னென்னா இங்கே பாருங்கள் மல்டிபிள் டைம்ஸ் 1 2 3 4th டைம் வந்து ஹிட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து செல்லிங் பிரேக் அவுட் வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா பிரேக் அவுட் வந்து இந்த லெவலுக்கிட்ட இங்கேருந்து மார்க்கெட் காயினில் உருவாகி போனால் பிரேக் அவுட் ஓகே. பட் இங்கேருந்து உருவாகும்போது பையர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷான பையர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தா ஃப்ரெஷ்ஷான பையர்ஸ் இல்லை. ஸோ பையர்ஸ் வந்து இங்கே டிமாண்ட் ஆகுது. ஸோ செல்லர்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாகும். இன்விசிபிள். ஸோ இங்கே வந்து ஒரு புல் பேக் கொஞ்சம் ரேஞ்ச் ஆகிடுச்சுன்னா பையர்ஸ் புதுசாக வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 4 ஹவர்ஸ் அப்புறம் இன்னும் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. 4 ஹவர்ஸ்னா இப்போ மேலே ஏறணும்னா இப்போ ஒரு புல் பேக் இப்படின்னு ரேஞ்ச் ஆகிட்டு அதுக்கடுத்து ஒரு மேலே போனால் ஓகே, பெட்டர் வே. ஏன்னா அப்போ தான் புது பையர்ஸ் வந்துக்கிறாங்க. இன்கேஸ் நம்ம அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போக வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ரேர் கேஸ்லாம் அப்படியே மேலே போனால் கூட பேட்டர்ன் பிரேக் அவுட் இதாகிடும். இங்கே பாருங்கள் 1 ஹவர்ஸ் இது ஓகே. நான் இந்த ஒரு காலத்தில் வந்து பெய்டு குரூப்பில் வந்து நான் சிக்னல் கொடுத்தேன், ஓகேவா, பை பண்ணுங்கன்ட்டு. பட் இங்கே வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆகுது. 1 ஹவர்ஸில் இஸ் எனாஃப். நம்ம பை பண்ணலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம், ஓகேவா. இன்கேஸ் இவன் வந்து இங்கே பை பண்ணி அவன் ஸ்டாப் லாஸ் இட்டாலும் ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. திரும்பி ஃப்யூச்சரில் நீங்கள் எப்போ வந்து இந்த லெவலுக்கு வந்து திரும்பி வரணும், ஃப்யூச்சரில் இப்போ மேலே வரனா மேலே போயிட்டு திரும்பி இங்கே வருவான். திரும்பி ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம பை பண்ணிக்கலாம், ஓகேவா. நம்ம முன்னாடியே வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ட்ரெண்டை வந்து விட்டுறக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற மூமெண்ட்டாக நம்ம பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி ஹை. ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து நம்ம இங்கே வந்து இவனை ஆர்பியில் வந்து நம்ம பை பண்ணுறோம். அதுக்குள்ளே எத்திரி வந்துச்சா, ஓகே. எத்திரி எடுத்து சொல்லிடுறேன். எத்திரி வந்து பிரேக் அவுட் ஜோனை தாண்டி போயினுக்கிறான். 230 240 இதுதான் வந்து நம்ம பிரேக் அவுட் ஜோன். நேற்றே நம்ம சொல்லியிருப்போம் 1 2 3 4 மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் ஆகிதான் இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரேக் அவுட் தான். இன்கேஸ் இவன் திரும்பி இங்கே வந்தான்னா பை பண்ணிடுங்க ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்க்கு, ஓகேவா. 1 ஹவர்ஸ்லையும் பார்ப்போம். 1 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரேஞ்சை வச்சு பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிடலாம்.
முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு இவனோட ஸ்டாப் லாஸ் வந்து குறைஞ்சி இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் மினி டைம் ஃப்ரேமுக்கு. ஓகே, நம்ம வந்து எத்திரியத்தை வந்து ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கலாம் எத்திரியத்துலையுமே. அதுக்கடுத்து கிரிப்டோ யாருன்னு பார்ப்போமா? எஸ்எல்பி. இல்லை நேற்று வீடியோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக போகும். எஸ்எல்பி வந்து நம்ம எஸ்எல்பி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்லிங் மார்க்கெட்டு. ஸோ இங்கே பிரேக்கர் கொடுத்தா அது இங்கே ஒரு செல்லிங் இது கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம செல் பண்ணலாம், பட் ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சின்ன லெவல் ஆல்ரெடி வந்து கேப்சர் பண்ணியாச்சு, சரிங்களா? ஓகே, இதுக்கு மேலே போனால் நம்ம வந்து செல்லிங்க்கு பார்க்க வேணாம், முடிஞ்சால் கூட க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே இறங்கினா ஒரு வாலடைல் ஜோனுக்கு போகலாம். டபுள் இங்கே மேலே போனால் டபுள் பட்டன் ஆகிடும். நம்ம அவங்க வந்து பை பண்ணவே கூடாது, அவாய்ட் பண்ணிடுங்க எஸ்எல்பி. அதுக்கடுத்து முக்கியமானது நம்ம எக்ஸ்எம்ஆர் தான். எக்ஸ்எம்ஆர் வந்து நாம் தான் இதை வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்தா இவ்வளோ பெரிய மூமெண்ட் கிடச்சிது. ப்ராஃபிட் புக்கிங் ஆகணும்ல, ஸோ இங்கே ஒரு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நான் சொல்ல ட்ரெண்ட் லைனு நமக்கு கிடைக்கலாம். இவன் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான். ஸோ இந்த லெவல் வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். வேணா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு லெவலில் வரான். ரொம்ப நம்ம அக்ரெசிவாக சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகே. இவன் வந்து ஒரு லெவலுக்கு வரும். இன்கேஸ் இவன் இது கீழெல்லாம் வந்துட்டானா இவன் வந்து நம்ம பையிங் பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த லெவலில் வந்து நம்ம எப்படி சொல்லுது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த லெவலில் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். நம்ம வந்து இவனை வந்து பை பண்ணதுக்கு காரணம் வந்து 1 hour 4 hour கிடையாது, டேயில். ஓகேவா? டேயில் எங்கே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினா மேலே இறங்கலாம், கீழே இறங்கினா மேலே இறங்கலாம். ஸோ இது ஒரு டபுள்யூ பேட்டர்ன். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து சின்ன லெவலாக வச்சு டார்கெட் வைக்கணும். 4 hours பார்த்தீங்கன்னா 4 hours அதான் நம்மளோட டார்கெட். அதுக்கடுத்து நம்ம ட்ரைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்எம்ஆர். அதுக்கடுத்து கோர் வந்து நம்ம நேற்று அனலைஸ் பண்ணியாச்சு. வேணும்னா திரும்பி கூட இன்றைக்கி சொல்லணும். ஒரு டபுள்யூ பேட்டர்ன் எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணது இங்கே வந்து ஒரு செல்லிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம செல் பண்ணலாம், பட் ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் வச்சுக்கணும். பட் கொஞ்சம் ரிஸ்க் வந்து அதிகமாகுது. ஏன்னா நம்ம மெயின் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் வச்சோம். வாலடைல்னால வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதான் ரிஸ்க் அதிகமாக சொல்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா sunUSDT.p தான். இவன் வந்து நம்ம நேற்றுலேருந்தே சொல்லுங்கிறோம். பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆகினுக்குதான். இன்கேஸ் இவன் திரும்பி இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம் sunUSDT.p. அவ்வளோதான், எல்லாம் அனலைஸ் பண்ணிச்சா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு பெய்ட் பேசிஸ் குரூப்பில் சேர்ந்துக்கணும்னா வெறும் 110 rupees தான். 110 rupees நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் கிடைக்காம நாங்கள் சொல்கிற சிக்னல் மூலிமா நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா அதுக்கான நாங்கள் ஒரு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஃபண்டு டோட்டல் ஃபண்டு கிடையாது, அந்த டைமுக்கான ஃபண்ட் 110 rupees 100 rupees நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். தென் பாய்.